நிறைய பேர் நான் போகிற ரீஹேப் ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த ரீஹேப் ப்ரோக்ராம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரீஹேபான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோடய கோல் வந்து மசிலும் பில்ட் பண்ணணும், அதே நேரத்தில் இந்த லோ பேக் பெயின் ஜீரோக்கு கொண்டு வரணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய கோச் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காரு. பிகாஸ் எல்லா லோ பேக் பெயினுமே ஒரே மாதிரி பெயின் கிடையாது, அதுக்கு ஒரே மாதிரி ஒர்க் அவுட் பேட்டர்னும் கிடையாது. கோல் அண்ட் லைஃப் ஸ்டைல் பொறுத்து இந்த பேட்டர்ன் மாறும். ஸோ வெல்கம் டு மை ரீஹேப் ப்ரோக்ராம் வீக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. எம்டி ஸ்டொமக் வெயிட்டை செக் பண்ணிவிட்டு கார்டியோ போயிட்டு அதே நேரத்தில் எனக்கு தேவையான சிக்கனை வாங்கிட்டு தென் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சையும் ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீலையும் கன்சியூம் பண்ணிட்டு ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாமல் வந்துட்டேன், இப்போ எனக்கு பெயின் ஆல்மோஸ்ட் நல்லாவே ரெடியூஸ்ட் ஆயிடுச்சு. வழக்கம் போல் உருட்டல் பெரட்டல் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு என்னோட அப்பர் பாடிக்கான செஷனை ஸ்டார்ட் பண்ண தொடங்கி. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு புல்லப்ஸ். இந்த ப்ராக்ரஸ் போன வீக்கை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே முன்னேறி இருக்குது. 7.5லேருந்து 10 kg நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். தென் ஆஸ் யூஷுவலாக பண்ணுற பெஞ்ச் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், செக் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் டம்பிள் புல் ஓவராக இருக்கட்டும், இதோட ஸ்ட்ரென்த் செஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோருக்கான மெயினாக பிளான் டு ரோவோட இன்னைக்கு செஷன் கம்ப்ளீட்டட்.